ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்தி கதையில மார்ச் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 200 rupeesக்கு ஒரு சூப்பரான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த 200 rupeesக்கு கியூட்டான கிளிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கிவ் அவேல கலந்துக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க ஒய்ஃபை போய் பாக்குறாரு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இப்பதானே பாத்துட்டு போனீங்க, அப்புறம் என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஸோ எனக்கு அவளை பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதான் சார் வந்தேன். அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். நீங்க அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லாம நீங்க இப்படி மறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிட்டு தான் இருக்கும். அந்த நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்க ஒய்ஃபை மீட்டுட்டு போங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அந்த நகையெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. அது எடுத்தவங்க யாரு அப்படின்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதிகாரிங்க சொல்றாங்க, சார் உங்க பேச்சையெல்லாம் நாங்க கேட்க முடியாது. எங்களுக்கு வேண்டியது அந்த நகை. அதை கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஒய்ஃபை ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட, சார் ஒய்ஃப் கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன். அதிகாரிகளும் சரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு நேரா அதிகாரி சொன்னதோட ரேவதியை போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு, உங்க முகமே சரியில்லையே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் எங்க தேடி பார்த்தோம், நகை எங்க இருக்கு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால தானே நீ இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிற, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இங்க கண்டிப்பா நகையை கண்டுபிடிச்சிருவீங்க. அம்மா மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கு, அதை நீங்க கண்டிப்பா வந்துட்டு காப்பாத்துவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க மனசை தளர விடாதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரேவதி. என்னாலதானே இந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அது எதையுமே என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றேனே இப்போ ஒன்றும் புரியல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சீக்கிரம் உண்மை நிரூபிக்கப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் தைரியம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ஒய்ஃப் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தானே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாம போயிட்டு உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்ததும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம இப்படி அமைதியாவே இருக்கிறது நல்லது கிடையாது. நம்ம உடனே வந்துட்டு நான் ஆனந்த் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு நேரா ஆனந்துக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடா என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் ஆனந்த் அதிர்ச்சியாகி, டேய் என்னடா இவ்வளோ கடைசியான நேரத்துல சொல்ற, நீ முன்னாடியே சொல்லியிருந்தியன்னா இன்னும் நான் ரேவதியை வெளியில கொண்டு வந்திருப்பேன். இங்க பாரு, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிடா அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அப்போ மயில அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு, நண்பா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதியை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் அதிகாரிங்களை அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டேன். அண்ணன் வந்துட்டு பெரிய அதிகாரிகளையும் வக்கீலையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு வக்கீல் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே என் அண்ணன் சொல்லியிருப்பான். ஸோ நீங்க அவங்க கிட்ட பேசி எப்படியாவது என் ஒய்ஃபை வெளியில கொண்டு வரத்துக்கு வழிய பாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார், இந்த கேஸ் எல்லாம் நிக்கவே நிக்காது சார், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு 2 3 பேர் உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு அதிகாரிங்களை பாக்குறாங்க. சார் என்ன உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நீங்க இந்த மேடத்தை கைது பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இவங்க வந்துட்டு கோவில்ல கிடைச்ச நகைகளை வந்து திருடி இருக்கேன் அப்படின்னு தானாவே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாங்க, சார் இவங்க எடுக்கவே இல்லை, இவங்க வந்துட்டு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க அதை எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அதிகாரிங்க சொல்றாங்க, "சார், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இவங்க எடுத்திருக்காங்க." உடனே வக்கீல் என்ன பண்றாங்கன்னா, "சார், இவங்க எடுத்தாங்க அப்படின்னு ஆதாரம் இல்ல. ஸோ நாங்க உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் கொண்டு வந்திருக்கோம். அவங்கள வெளியில விடுங்க" அப்படின்னு. உடனே அதிகாரிங்களும் அத பார்த்துட்டு, "சரி, நாங்க விட முடியாது சார்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டக்குனு அந்த இடத்துக்கு உயர் அதிகாரி வராரு. அவரு நேரா அந்த அதிகாரிய பார்த்து, "யோவ்! என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, அவரு டக்குன்னு எந்திரிச்சு சல்யூட் அடிச்சு, "சார் வாங்க சார்" அப்படின்னு சொல்ல, அதிகாரி கேட்குறாங்க, "யோவ்! என்னய்யா நடக்குது இங்க? தப்பே பண்ணாதவங்க மேல நீ பழி போட்டு அவங்கள பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்க." அதிகாரி சொல்றாங்க, "சார், ஆதாரத்தோட தான் சார் பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கோம்." அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க பாரு, அப்படியெல்லாம் இங்க எதுவும் நடக்கிற மாரி தெரியலையே. இவரு எந்தவித தப்புமே பண்ணவே இல்ல. பட் அவர பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர விடுதலை பண்ணணும்." இத கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, "சரிங்க சார்" அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, "மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய வெளியில விடுறாங்க. அப்ப அவரு நெனைக்கிறாரு, "இவன் யார் அது? உயர் அதிகாரிலேருந்து எல்லாருமே வராங்களே!" அப்படின்னு. அப்போ ரேவதி வெளியில வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட பார்த்து ஹக் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "கவலைப்படாத, அதான் வெளியில வந்துட்டியே" அப்படின்னு. உயர் அதிகாரி நேரா அதிகாரிய பார்த்து, "இங்க பாரு, உண்மையாவே அந்த 200 பவுன் நகைய யாரு எடுத்தா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. அத விட்டுட்டு, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கள பிடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, நீ பாட்டுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கியா? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம்பளம் தான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். அத விட்டுட்டு, நீ இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, போயா" அப்படின்னு சொன்னதும், அவரு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோ நேரா உயர் அதிகாரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, "ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, "இங்க பாருங்க சார், நீங்க இந்த ஊருக்காகவும், இந்த நாட்டுக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நல்லவரு நீங்க. உங்கள போயிட்டு இப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தான் தோணுச்சோ தெரியல." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சார், ஒரு தப்பான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். அதனால சார் அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். கிடைச்ச ஆதாரத்த வச்சு தான் சார் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க." அதிகாரி சொல்றாங்க, "அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் எப்படி நினைக்கலாம்? உங்களுக்கு இந்த 200 பவுன் நகையெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா உங்க மேல எப்படி பழி போடலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி விடுங்க சார்" அப்படின்னு. உயர் அதிகாரி சொல்றாரு, "சார், இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்." அவரு சொல்றாரு, "சரிங்க சார், நீங்க கிளம்புங்க உங்க ஒய்ஃப கூப்பிட்டுக்கிட்டு." அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அங்க வந்துட்டு ஈஸ்வரி உட்கார்ந்திருக்க. வில்லி அங்கேருந்து வந்துட்டு, "அக்கா, உன் பொண்ண வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு உனக்கு யோசனையே இல்லையா?" அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஏய், அவ அந்த டிரைவர் பைய தான் வேணும் அப்படின்னு அவனுக்காக அவ்வளோ பெரிய தண்டனைய வாங்கிக்கிறதுக்காக போனால. என்னைய பத்தி யோசிச்சு பார்த்தாளா? அவளுக்காக நான் யோசிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல." அப்ப வில்லி சொல்றாங்க, "அக்கா, அதான் உன் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியே. நீ பாட்டுக்கு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதில்ல. அதுக்கப்புறம் அவ வந்துட்டு அதிகமா பாசமா இருக்கான் அப்படின்ட்டு உன்னைய விட்டுட்டு அவன் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "போனா போகட்டும் விடுடி" அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, "என்னடா இது, அக்கா இப்படி நினைக்கிறாளே" அப்படின்னு. சரி பரவாயில்ல. அக்காக்காரிய ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து பிரிச்சோம். அக்காக்காரிய யாருமே இல்லாத அனாதையாக்கணும். அதான் நம்ம பிளான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ ஈஸ்வரிய ஹீரோயின கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின பார்த்ததும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. "ரேவதி, நல்லா இருக்கியாம்மா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே?" ஹீரோயின் சொல்றாங்க, "அப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, "உன்னை போய் கூட்டிட்டு வர சொல்லி ஈஸ்வரி கிட்ட பல தடவை சொன்னேன். ஆனா அவ அது பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவ பாட்டுக்கு இருக்கா. அவளுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. என்னதான் மனுஷியோ இப்படி இருக்கா?" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "அப்பா, அம்மா மேல கோவப்படாதீங்கப்பா." அவரே சொல்றாரு, "இங்க பாரும்மா, அவ உன்னை வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கால. இதுல இருந்தே அவ எந்த அளவுக்கு வந்துட்டு கல் நெஞ்சுக்காரி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது." அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "சரி விடுப்பா, அம்மாவை ஏன்பா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, "அக்கா பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன். இவன் கூட்டிட்டு வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் பிளான் பண்றான் அப்படின்னு அப்பவே சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா?
அதே மாதிரி இவன் ரேவதியை கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னெல்லாம் சதி நடக்குதோ எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீ சித்திய ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க, ஆனா இந்த நகை காணாம போனதுக்கும் சித்திக்கும் முழு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது உனக்கு இன்னும் தெரியல. என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற பாரு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எவ்வளவு தெனாவட்டா பேசுறத, உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போயிட்டு, யாருமே என்ன மதிக்கிறதே இல்லை. ரோஹிணிலேருந்து சுவாதிலேருந்து யாருமே மதிக்கிறதே இல்லை. நான் ஏன்க்கா இந்த வீட்டுல இருக்கணும்? இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தானா எனக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது. சாப்பிட நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. ஏன்னா நான் தானே உன் குடும்பத்துல உள்ள சந்தோஷம் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன பேசுற? என் லைஃப்ல நீ எனக்கு ரொம்பவே முக்கியம். இவங்க எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு உன்னை நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்களோட இந்த நம்பிக்கையை வச்சுதான் சித்தி பெரிய ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன். நீ தேவையில்லாம என் தங்கச்சி மேல பழி போடாத அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சியை நம்பி நீ தெருவுல தான் நிக்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அவன் எங்க போறான்? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, என் புருஷன் இங்க இருந்தா நான் இருப்பேன், இல்ல நானே இந்த வீட்டை விட்டு போவேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நம்ம பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும், அதுதான் நம்ம பொண்ணுக்கு சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னா நம்ம பொண்ணோட ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும். ஏன் ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நீ பொறுமையா இருக்கா, அதான் நம்ம சீக்கிரம் வந்துட்டு விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோமே, சீக்கிரம் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். நீ இதுக்கெல்லாம் பேசுதுங்க அப்படின்ட்டு கவலைப்படாத. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் இந்த வீடியோவுக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ அடுத்ததா நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட டிரான்ஸ்பரண்ட் கிளாத் கிளிப்ஸ், சாட்டின் ஸ்க்ரன்ச்சஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் கிளிப்ஸ், அடுத்ததா ரொம்ப லுக்கா இருக்கிற ஸ்டார் கிளிப், கிளா கிளிப் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான கிளிப்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட சேனல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற சேனலை ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவர்களுக்கும் சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 499க்கு இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட அவைலபிளா இருக்கு. அதோட நம்ம அரும்பு டாக் சேனல் நண்பர்களுக்கு 200 ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிவ் அவேல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.